ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 16/2/1985. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு, ஒவ்வொரு மூச்சிலும் குஷினுடைய இசை ஒலிப்பதுதான் இந்த சிரேஷ்ட ஜென்மத்தின் பரிசு. ஒவ்வொரு மூச்சிலும் குஷினுடைய இசை ஒலிப்பதுதான் இந்த சிரேஷ்ட ஜென்மத்தின் பரிசு. இன்று போலாநாத், அதாவது கள்ளம் கபடமற்ற தந்தை, கள்ளம் கபடமற்ற பண்டாரி கலட்சியத்தினுடைய தலைவன், தன்னுடைய மிக அன்புக்குரிய நிரந்தர சகயோகி, சகஜ யோகி, அனைத்து பொக்கிஷங்களினுடைய அதிபதி குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறாங்க. இப்பொழுதும் அதிபதி, எதிர்காலத்திலும் அதிபதி. இப்பொழுது உலகத்தை படைக்கும் தந்தையினுடைய குழந்தையாக இருப்பதனால அதிபதி, எதிர்காலத்தில் உலகத்தின் அதிபதியாக ஆகிறீங்க. பாப்தாதா தன்னுடைய அந்த மாதிரி அதிபதி குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. குழந்தையாக இருப்பதனால அதிபதி ஆவது என்பது ஆன்மீக போதை மற்றும் ஆன்மீக குஷி. அந்த மாதிரி எப்பொழுதும் குஷி நிறைந்த, எப்பொழுதும் சம்பன்ன சிரேஷ்ட ஆத்மாக்கள் நீங்கள். இன்று அனைத்து குழந்தைகளும் தந்தையினுடைய அவதாரத்தின் ஜெயந்தியை கொண்டாடுவதற்காக ஊக்கம் உற்சாகத்தில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறாங்க. தந்தையினுடைய ஜெயந்தியாக இருப்பதுதான் குழந்தைகளுடைய ஜெயந்தியும் தான். எனவே இது அதிசயமான ஜெயந்தின்னு பாபா சொல்கிறாங்க. பொதுவாக தந்தை மற்றும் குழந்தைகளுக்கு ஒரே நாளில் ஜெயந்தி இருக்காது. இருக்குமா? தந்தையின் ஜென்மத்தின் நாளும் அதுதான், குழந்தைகளின் பிறந்த நாளும் அதுதான் என்று எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் ஆன்மீக ஜெயந்தி. எந்த நேரம் தந்தை குழந்தை பிரம்மாவில் அவதரித்தாரோ அதே நாள் அதே நேரம் பிரம்மாவுக்கும் ஆன்மீக பிறவியாக ஆனது. சேர்ந்து ஜென்மம் ஆகிவிட்டது இல்லையா? மேலும் பிரம்மாவுடன் சேர்ந்து நெருக்கமான பிராமணர்களுக்கும் ஆனது. ஆகையினால தெய்வீக ஜென்மத்தினுடைய நாள், நேரம், ரேகை பிரம்மாவின் மற்றும் சிவபாபாவினுடைய அவதாரத்தின் ஒன்றாகவே இருக்கிற காரணத்தினால சிவதந்தை மற்றும் பிரம்மா குழந்தை பரமாத்மா மற்றும் மகானாத்மாவாக இருந்த போதிலும் பிரம்மா தந்தைக்கு சமமானவர் ஆனார். சமநிலை காரணமாக இணைந்த ரூபமாக ஆயிட்டாங்க பாப்தாதா. பாப்தாதா என்று எப்பொழுதும் சேர்ந்தே சொல்கிறீங்க, பிரித்து சொல்கிறதில்ல. அதே மாதிரி நெருக்கமான பிராமணர்கள் பாப்தாதாவுடன் சேர்ந்தே பிரம்மா குமார், பிரம்மா குமாரியின் ரூபத்தில் அவதரித்தாங்க. அப்படி பிரம்மா மற்றும் குமார் குமாரி இதுவும் இணைந்த தந்தை மற்றும் குழந்தைகளின் நினைவிற்கான பெயர். அப்படி பாப்தாதா குழந்தைகளினுடைய பிராமண வாழ்க்கையினுடைய அவதார ஜெயந்தியை கொண்டாட வந்திருக்கிறாங்க. நீங்கள் அனைவரும் அவதாரம்தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அவதாரம் அப்படின்னா சிரேஷ்ட நினைவு. நான் தெய்வீக ஜென்மம் எடுத்த பிராமண ஆத்மா. இது புதிய ஜென்மம். உயர்ந்த நினைவினால இந்த ஸ்தூல சரீரத்தில் அவதரித்து உலக நன்மை காரியத்துக்கு பொறுப்பாளராக ஆகியிருக்கீங்க. ஆகையினால அவதாரம்தான் இல்லையா? எப்படி தந்தை அவதரிச்சிருக்கிறாங்க, அதே மாதிரி நீங்கள் அனைவரும் உலக மாற்றதற்காக அவதரிச்சிருக்கீங்க. பரிவர்த்தனை ஆவதுதான் அவதாரம் ஆவது. பரிவர்த்தனை ஆவதுதான் அவதாரம் ஆவது. இது அவதாரங்களினுடைய சபை. தந்தையின் கூடவே பிராமண குழந்தைகளினுடைய ஆன்மீக பிறந்த நாளும் தான். அப்படியானால் குழந்தைகள் தந்தையினுடைய ஜெயந்தியை கொண்டாடுறீங்களா, அல்லது தந்தையும் குழந்தைகளின் ஜெயந்தியை கொண்டாடுவாங்களா, அல்லது அனைவரும் சேர்ந்து ஒருவரின் ஜெயந்தியை கொண்டாடுவீங்களா? பக்தர்களும் நினைவாக மட்டும் கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. மேலும் நீங்கள் நேர் எதிரியில் தந்தையுடன் சேர்ந்து கொண்டாடுறீங்க. அந்த மாதிரியான சிரேஷ்ட பாக்கியம் ஒவ்வொரு கல்பத்துக்கான பாக்கியத்தினுடைய ரேகை அழியாததாக போடப்பட்டுடுச்சு. எனக்கு பகவானுடன் சேர்ந்து பாக்கியம் இருக்குது அப்படிங்கிற இந்த நினைவில் எப்பொழுதும் இருங்க. நேரடியாக பாக்கியத்தை வழங்குபவருடன் சேர்ந்து பாக்கியத்தை பிராப்தி செய்வதற்கான பங்கு எனக்கு இருக்குது. அந்த மாதிரி இரட்டை கதாநாயக பாத்திரம் ஏற்று செய்கிறவங்க மற்றும் வைரத்துக்கு சமமான வாழ்க்கை உள்ளவர்களும் தான். அப்படி இரட்டை கதாநாயகன் ஆகிவிட்டீர்கள் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. முழு உலகத்தினுடைய பார்வை கதாநாயகனுடைய ஆத்மா உங்கள் பக்கம் இருக்குது. பாக்கியம் நிறைந்த ஆத்மாக்கள் உங்களுக்கு இன்று கடைசி ஜென்மத்திலும் கல்பத்தின் கடைசி காலத்திலும் கூட எவ்வளவு நினைவு சின்னத்தினுடைய ரூபத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. தந்தையின் மற்றும் பிராமணர்களுடைய வார்த்தைகள் நினைவு சின்ன ரூபத்தில் சாஸ்திரமாயிடுச்சு. இப்போ கூட அதனுடைய 2 வார்த்தைகள் கேட்பதற்காக தாகம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. 2 வார்த்தைகள் கேட்பதனால அமைதியின் சுகத்தினுடைய அனுபவம் செய்ய தொடங்கிறாங்க.
பாக்கியம் நிறைந்த ஆத்மாக்கள் உங்களுடைய சிரேஷ்ட காரியம் சரித்திரத்தின் ரூபத்தில் இதுவரையிலும் மகிமை செய்யப்பட்டு கொண்டு இருக்கு. பாக்கியம் நிறைந்த ஆத்மாக்களாகிய உங்களுடைய சிரேஷ்ட பாவனை, சிரேஷ்ட விருப்பங்களினுடைய சிரேஷ்ட எண்ணம் ஆசீர்வாதத்தினுடைய ரூபத்தில் மகிமை செய்யப்படுது. எந்த ஒரு தேவதையினுடைய எதிரிலும் ஆசீர்வாதம் கேட்க செல்வாங்க. பாக்கியம் நிறைந்த ஆத்மாக்கள் உங்களுடைய சிரேஷ்ட நினைவு ஜெபிக்கும் ரூபத்தில் இன்று வரையிலும் நினைவு சின்னமாக இருக்குது. ஜெபிப்பதை எவ்வளோ மகிமை செய்கிறாங்க. பெயரை கூறி ஜெபித்தாலோ அல்லது மாலையின் ரூபத்திலோ ஜெபிக்கிறாங்க. இது நினைவின் சின்னமாக, நினைவு சின்னமாக ஜெபிக்கும் ரூபத்தில் இருக்குது. அந்த மாதிரி பாக்கியம் நிறைந்தவராக எப்படி ஆனீங்கன்னு பாபா கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா பாக்கியத்தை வழங்குபவருடன் சேர்ந்து பாக்கியம் நிறைந்தவர்களாக ஆகியிருக்கீங்க. ஆகினால இது அந்த அளவு பாக்கியம் நிறைந்த தெய்வீக ஜென்மம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி தெய்வீக ஜென்மத்துக்கு பாப்தாதா பகவான் பாக்கியம் நிறைந்த குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. எப்பொழுதும் வாழ்த்துக்களே வாழ்த்துக்கள். இது ஒரு நாளுக்கான வாழ்த்துக்கள் மட்டும் கிடையாது. இந்த பாக்கியம் நிறைந்த பிறவி ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு நேரமும் வாழ்த்துக்களால் நிரம்பி இருக்கு. தன்னுடைய இந்த சிரேஷ்ட ஜென்மத்தை தெரிஞ்சிருக்கீங்க தான் இல்லையான்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு மூச்சிலும் குஷியினுடைய இசை ஒலித்து கொண்டு இருக்குது. மூச்சு ஓடிக்கொண்டு இருக்கல, ஆனால் குஷியினுடைய இசை ஓடிக்கொண்டு இருக்குது. இசையை கேட்க முடியுது தான் இல்லையா? இயற்கையான இசை எவ்வளோ சிரேஷ்டமானது. இந்த தெய்வீக ஜென்மத்தின் இந்த குஷியினுடைய இசை, அதாவது மூச்சு, தெய்வீக ஜென்மத்தினுடைய உயர்ந்த பரிசு. பிராமண ஜென்மம் ஏற்பட்ட உடனேயே இந்த குஷியினுடைய இசை பரிசாக கிடைச்சிருச்சு இல்லையா? இசையை இசைக்கும் பொழுதும் விரல்களை மேலே கீழே கொண்டு செல்வீங்க இல்லையா? அதே மாதிரி மூச்சு மேலே கீழே செல்லுது. அப்படி மூச்சு ஓடுவது அப்படின்னா இசை ஒலிப்பது. மூச்சு நிற்க முடியாது. ஆகினால இந்த விஷயம் நிற்க முடியாது. உங்கள் அனைவருடைய குஷியினுடைய இசை சரியாக ஒலித்து கொண்டு இருக்கிறது தான் இல்லையான்னு கேட்குறாங்க. இரட்டை வெளிநாட்டினர் என்ன நினைக்கிறீங்க? கள்ளம் கபடமற்ற களஞ்சியத்தின் அதிபதியிடம் இருந்து அனைத்து பொக்கிஷங்களையும் பெற்று தன்னுடைய களஞ்சியத்தை நிரப்பிட்டீங்க இல்லையா? அதனால் 21 ஜென்மங்கள் களஞ்சியம் நிரம்பியதாக இருக்கும். நிரப்புவதற்காக உழைக்க வேண்டியதாக இருக்காது. சுலபமாக பிராப்தி ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ செய்யும் முயற்சி 21 ஜென்மங்களுக்கு பலனாக இருக்கும். 21 ஜென்மங்கள் எப்பொழுதும் நிரம்பிய சொரூபத்தில் இருப்பீங்க. அப்படின்னா முயற்சி என்று என்ன செஞ்சீங்க? கடினமாக இருந்ததா? முயற்சி அப்படின்னா தன்னை இந்த ரதத்தில் அமர்ந்திருக்கும் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க. முயற்சி அப்படின்னா தன்னை இந்த ரதத்தில் அமர்ந்திருக்கும் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க. இதைத்தான் முயற்சி செய்வது என்று சொல்கிறது. இந்த முயற்சி செய்தீங்க இல்லையா? இந்த முயற்சி செய்வதனுடைய பலன் சொரூபமாக 21 பிறவிகள் எப்பொழுதும் குஷியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. இப்பொழுது கூட சங்கம யுகம் மகிழ்ச்சிகள் நிறைந்த யுகம். குழப்பம் அடைவதற்கானது கிடையாது. மகிழ்ச்சிகள் நிறைந்த யுகம். ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயத்தில் குழப்பம் அடைகிறீங்க அப்படின்னா சங்கமயுகத்திலிருந்து உங்களுடைய காலை கொஞ்சம் கலியுகம் பக்கம் எடுத்து செல்றீங்கன்னு அர்த்தம். எனவே குழப்பம் அடைகிறீங்க. எண்ணம் மற்றும் புத்தி அப்படிங்கிற அந்த கால்கள் சங்கமயுகத்தில் இருக்குதுன்னா எப்பொழுதும் மகிழ்ச்சியில் இருப்பீங்க. சங்கம யுகம் அப்படின்னா இரண்டினுடைய சந்திப்பை கொண்டாடும் யுகம். அப்படி தந்தை மற்றும் குழந்தைகளுடைய சந்திப்பை கொண்டாடுவதற்கான சங்கம யுகம். எந்த சந்திப்பு இருக்குதோ அங்கே மகிழ்ச்சி இருக்கும். எங்கு சந்திப்பு இருக்குதோ அங்கு மகிழ்ச்சி இருக்கும். இது மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கான பிறவி. குழப்பம் அடைவதற்கான பெயர் அடையாளம் கிடையாது. மகிழ்ச்சிகள் நிறைந்த நேரத்தில் அளவற்ற ஆன்மீக மகிழ்ச்சியை கொண்டாட சொல்கிறாங்க பாப்தாதா. இரட்டை வெளிநாட்டினரோ இரட்டை மகிழ்ச்சியில் இருப்பவர் தான் இல்லையா? அந்த மாதிரி மகிழ்ச்சிகள் நிறைந்த ஜென்மத்துக்காக பாப்தாதா வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார். குழப்பம் அடைவதற்காக உலகத்தில் அநேக ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. அது நீங்கள் இல்லை, முன்பாகவே அவங்க அதிகமாக இருக்கிறாங்க. மேலும் மகிழ்ச்சியை கொண்டாடுபவர்களாகிய நீங்கள் எதில் குறைந்தவங்க? உங்களுடைய இந்த சிரேஷ்ட ஜெயந்தியை, அதாவது பிறந்த நாளை புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க. பொதுவாகவே இன்றைய நாட்களில் ஜோதிடம் தெரிஞ்சவங்க நாள், கிழமை, நேரத்தினுடைய ஆதாரத்தில் பாக்கியத்தை கூறுவாங்க. உங்களினுடைய அனைவருடைய நேரம் எது, கிழமை எது? தந்தையின் கூடவே பிராமணர்களுக்கும் ஜென்மம் ஏற்பட்டது இல்லையா? ஆகையினால பகவானுடைய நாள், கிழமை எதுவோ அதுவே உங்களுடையதும் தான் சொல்கிறாங்க பாபா. பகவானுடைய அவதாரம், அதாவது தெய்வீக ஜென்மத்தினுடைய நேரமாக எது இருக்குதோ அதுவே உங்களுடைய நேரமாக ஆயிடுச்சு. எவ்வளோ உயர்ந்த நேரம், எவ்வளோ உயர்ந்த ரேகை, அதைத்தான் திசை என்று சொல்லுவாங்க.
ஆகையினால தந்தையுடன் சேர்ந்து என்னுடைய ஜென்மம் அதாவது பிறவி ஏற்பட்டது என்று எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்திலேயே இருங்க. பிரம்மா பிராமணர்கள் இன்றி ஒன்றுமே செய்ய முடியாது. தந்தை சிவபாபாவும் பிரம்மா இன்றி ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி சேர்ந்தே ஏற்பட்டது தான் இல்லையா? ஆகையினால ஜென்மத்தின் கிழமை மற்றும் நேரத்தினுடைய மகத்துவத்தை எப்பொழுதும் நினைவில் வைங்க. எந்த கிழமையில பகவான் கீழே இறங்குறாங்களோ அந்த கிழமையில தான் ஆத்மாக்கள் நாமும் அவதரிச்சிருக்கிறோம். பெயர் ராசியை கூட பாருங்க. பிரம்மா பிராமணன், பிரம்மா குமார், பிரம்மா குமாரி. பெயர் ராசியும் அதே சிரேஷ்டமானது தான். அந்த மாதிரி சிரேஷ்ட ஜென்மம் மற்றும் வாழ்க்கை உள்ள குழந்தைகளை பார்த்து தந்தை எப்பொழுதும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. குழந்தைகள் ஆஹா பாபா ஆஹா பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தந்தை ஆஹா குழந்தைகளே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி குழந்தைகளும் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. இன்றைய இந்த தெய்வீக தினத்தின் விசேஷ பரிசாக பாப்தாதா அனைத்து அன்புக்குரிய குழந்தைகளுக்கும் 2 பொன்னான வார்த்தைகள் சொல்கிறாங்க. ஒன்று, நான் தந்தையின் கண்ணின் மணி என்று எப்பொழுதும் தன்னை உணர்ந்துக்குங்க. கண்ணின் மணி அப்படின்னா எப்பொழுதும் கண்களில் நிரம்பி இருப்பவர். கண்களில் நிரம்பி இருப்பதனுடைய சொரூபம் கண்மணி. கண்மணி தான் அதிசயம். அப்படி கண்ணின் மணி அப்படின்னா பிந்து தந்தையே நிரம்பி இருக்கிறேன், அன்புல மூழ்கி இருக்கிறேன். அந்த மாதிரி ஒன்று இந்த கண்ணின் மணி அப்படிங்கிற பொன்னான வார்த்தையை நினைவில் வைங்க. இன்னொன்று, எப்பொழுதும் தந்தையினுடைய துணை மற்றும் கரம் என்மேல் இருக்குது. துணையும் இருக்குது, மேலும் கரமும் இருக்குது. எப்பொழுதும் ஆசீர்வாதத்தினுடைய கரம், மேலும் சகயோகத்தினுடைய துணை. அந்த மாதிரி எப்பொழுதும் தந்தையினுடைய துணை மற்றும் கை கண்டிப்பாக இருக்குது. துணை கொடுப்பது கை வைப்பது என்று அல்ல, இருக்கவே இருக்குது. எப்பொழுதும் கை மற்றும் எப்பொழுதும் துணை என்பது 2வது பொன்னான வார்த்தை. இது இன்றைய தெய்வீக ஜென்மத்துக்கான பரிசு. நல்லது. அந்த மாதிரி நாலாபுறங்களிலும் உள்ள எப்பொழுதும் சிரேஷ்ட பாக்கியம் நிறைந்த குழந்தைகளுக்கு, எப்பொழுதும் ஒவ்வொரு சுவாசத்தையும் குஷியினுடைய இசையாக அனுபவம் செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு, இரட்டை கதாநாயக குழந்தைகளுக்கு, எப்பொழுதும் பகவான் மற்றும் பாக்கியம் என்பதனுடைய நினைவு சொரூப குழந்தைகளுக்கு, எப்பொழுதும் அனைத்து பொக்கிஷங்களால் நிரம்பிய களஞ்சியமுள்ள குழந்தைகளுக்கு போலாநாத் அமர்நாத் வரமளிக்கும் வள்ளல் தெய்வீக ஜென்மத்துக்கான தந்தையின் மிகுந்த வாழ்த்துக்களுடன் சேர்ந்து அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறான். நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். தாதிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. எல்லையற்ற தந்தையினுடைய அன்பு புஜங்கள் மிக பெருசு. அந்த அன்பினுடைய புஜங்கள்ல மற்றும் அரவணைப்புல நீங்கள் அனைவரும் நிரம்பி இருக்கீங்க. எப்பொழுதுமே அனைத்து குழந்தைகளும் தந்தையினுடைய புஜங்களின் மாலையின் உள்ளே இருந்தால்தான் மாயாவை வென்றவராக இருப்பீங்க. பிரம்மாவுடன் சேர்ந்து ஜென்மம் எடுக்கக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்கள் நீங்கள் இல்லையா? தேதியில கொஞ்சம் கூட வித்தியாசம் கிடையாது. ஆகினால பிரம்மாவுக்கு அதிக முகங்கள் காண்பிச்சிருக்கிறாங்க. பிரம்மாவுக்கு தான் 5 முகங்கள் மற்றும் 3 முகங்கள் காண்பிக்கிறாங்க. ஏன்னா பிரம்மாவுடன் சேர்ந்து பிராமணர்கள் இருக்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் 3 முகத்தை சேர்ந்தவர்களா அல்லது 5 முகத்தை சேர்ந்தவர்களா? முகமும் சகயோகியாக இருக்கும் இல்லையா? தந்தைக்கும் போதை இருக்குது. எந்த போதை இருக்கு? முழு உலகத்துல எந்த ஒரு தந்தை இந்த மாதிரி குழந்தைகளை தேடி கண்டுபிடித்தால் கிடைப்பார்களா? தந்தை கூறுகிறார், இந்த மாதிரி குழந்தைகள் கிடைக்க மாட்டாங்க. குழந்தைகள் சொல்றாங்க, இந்த தந்தை மாதிரி கிடைக்க மாட்டாங்க. நல்லது, குழந்தைகள் தான் வீட்டின் அழகாகவும் கலகலப்பாகவும் இருப்பாங்க. தனியாக தந்தை மூலம் வீட்டினுடைய அழகு இருக்காது. ஆகையினால அதாவது கலகலப்பு இருக்காது. ஆகையினால குழந்தைகள் இந்த உலகம் அப்படிங்கிற வீட்டினுடைய அழகு. இத்தனை முழு பிராமணர்களுடைய கலகலப்பு ஏற்படுவதற்கு யார் பொறுப்பாளராக ஆனாங்க? குழந்தைகள் தான் ஆனாங்க இல்லையா? தந்தையும் குழந்தைகளும் கலகலப்பை பார்த்து குஷி அடைகிறாங்க. தந்தைக்கு உங்களை விட அதிகமாக மாலைகளை ஜெபிக்க வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கும் ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டியதாக இருக்குது. மேலும் தந்தைக்கும் எத்தனை மாலைகளை நினைக்க வேண்டியதாக இருக்குது?
பக்தி மார்க்கத்தில் எத்தனை மாலைகள் போட்டீங்களோ அத்தனை மாலைகளை தந்தைக்கு இப்போது நினைக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு குழந்தையின் மாலையை கூட தந்தை ஒரு நாளாவது நினைவு செய்யவில்லை என்று இருக்க முடியாது. அப்படி தந்தையும் நவ்தா பக்தனாக ஆகிவிட்டார் இல்லையா? அதாவது இடைவிடாத பக்தனாக ஆயிட்டார் இல்லையா? ஒவ்வொரு குழந்தையும் விசேஷங்களின் குணங்களின் மாலையை தந்தை நினைவு செய்கிறாங்க. மேலும் எத்தனை முறை நினைவு செய்கிறாரோ அந்த அளவு அந்த குணங்கள் விசேஷங்கள் இன்னும் புத்துணர்வு ஆகிட்டே இருக்குது. தந்தை மாலையை நினைவு செய்கிறார், ஆனால் மாலையின் பலனை குழந்தைகளுக்கு கொடுக்கிறார். அவர் எடுத்துக்கிறது கிடையாது. நல்லது. பாப்தாதாவோ எப்பொழுதும் குழந்தைகளின் கூடவே தான் இருக்கிறார். ஒரு வினாடி கூட குழந்தைகளை விட்டு பிரிந்திருக்க முடியாது. பிரிந்திருக்க விரும்பினாலும் இருக்க முடியாது. ஏன்? எந்த அளவு குழந்தைகள் நினைவு செய்கிறாங்களோ அதற்கான பிரதிபலனோ கொடுப்போம் இல்லையா? நினைவு செய்வதற்கான பலன் கொடுக்க வேண்டும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வினாடி கூட குழந்தைகளின்றி இருக்க முடியாது. எப்பொழுதும் கூடவே இருக்கிறார் என்ற அதிசயத்தையும் எங்கும் பார்த்து இருக்க முடியாது. தந்தை குழந்தைகளை விட்டு பிரிந்தே இருக்க முடியாது அப்படிங்கிற தந்தை மற்றும் குழந்தைகளுடைய ஜோடியை ஒரு பொழுதும் பார்த்திருக்கவே முடியாது. மிக நல்ல பூந்தோட்டம் உருவாகி இருக்குது. உங்கள் அனைவருக்கும் கூட இந்த பூந்தோட்டம் பிடித்தமானதாக இருக்கிறது இல்லையா? ஒவ்வொன்றினுடைய நறுமணம் வித்தியாசமானது மற்றும் மிகவும் விருப்பமானது. ஆகினால் அல்லாவினுடைய பூந்தோட்டம் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அனைவரும் ஆதி ரத்னங்கள். ஒவ்வொரு ரத்னத்தினுடைய மதிப்பு எவ்வளவு இருக்குது? மேலும் ஒவ்வொரு ரத்னத்தினுடைய அவசியமும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் தேவையா இருக்கு. அந்த மாதிரி நீங்கள் அனைவரும் சிரேஷ்ட ரத்னங்கள். உங்களுக்கு இப்பொழுது கூட ரத்னங்களின் ரூபத்தில் பூஜை நடைபெறுது. இப்போ அநேக ஆத்மாக்களினுடைய விக்ன விநாசக்கு, அதாவது தடைகளை அழிப்பவராக ஆகும் சேவை செய்கிறீங்க. அதனால்தான் நினைவு ரூபத்தில் ஒவ்வொரு ரத்தனத்துக்கும் மதிப்பு இருக்குது. ஒவ்வொரு ரத்தனங்களினுடைய விசேஷம் இருக்குது. சில தடைகளை அழிக்கும் ரத்தனங்களாக இருக்கும், சில ரத்தனங்கள் வேறு மாதிரியாக இருக்கும். இப்போ இறுதி வரையிலும் ஸ்தூலமாக நினைவு சின்ன ரூபத்தில் சேவை செஞ்சு கொண்டு இருக்குது. நீங்கள் அந்த மாதிரியான சேவாதாரியாக இருக்கீங்க இல்லையா? புரிந்ததான்னு கேட்குறாங்க பாபா. மகா நாட்டிற்கு வந்திருக்கும் வெளிநாட்டு பிரதிநிதிகளோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு. அனைவரும் எங்கு வந்து சேர்ந்திருக்கீங்கன்னு பாப்தாதா கேட்குறாங்க. தந்தையினுடைய வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீங்களா? தந்தையினுடைய வீட்டுக்கு விருந்தினர்கள் வருவார்களா அல்லது குழந்தைகள் வருவாங்களா? நீங்கள் குழந்தைகளா, உரிமை உள்ளவர்களா அல்லது விருந்தினர்களான்னு கேட்குறாங்க. தந்தையினுடைய வீட்டிற்கு வந்திருக்கீங்க. தந்தையினுடைய வீட்டிற்கு எப்பொழுதும் உரிமையுள்ள குழந்தைகள் தான் வருவாங்க. இப்பொழுதிலிருந்து தன்னை விருந்தினராக நினைக்காமல் தந்தையினுடைய குழந்தை மகான் ஆத்மா என்று உணர்ந்து கொண்டு முன்னேறி செல்லுங்க. நீங்கள் பாக்கியசாலியாக இருக்கீங்க. அதனால்தான் இந்த ஸ்தானத்துக்கு வந்து சேர்ந்திருக்கீங்க. இப்போ என்ன செய்யணும்? இங்கு வந்து சேர்ந்திருக்கீங்க, இதுவோ பாக்கியமாகும். ஆனால் மேலே என்ன செய்யணும்? இப்பொழுது எப்பொழுதுமே கூடவே இருங்க. நினைவில் இருப்பது தான் கூடவே இருப்பது. தனியாக என்று சொல்லாதீங்க. இணைந்தவங்க ஆகி எங்கே சென்றாலும் என்ன காரியம் செஞ்சாலும் அதை இணைந்த ரூபத்தில் செய்கிறதுனால எப்பொழுதும் சகஜமானதாகவும் வெற்றியையும் அனுபவம் செய்வீங்க. எப்பொழுதும் நான் தந்தையின் கூடவே இருப்பேன் என்ற எண்ணத்தை அவசியம் வைத்து செல்லுங்க. பார்க்கலாம், முயற்சி செய்யலாம் என்று அப்படி இருக்க வேண்டாம். கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா திடத்தன்மை தான் வெற்றியினுடைய சாவி. எனவே இந்த சாவியை எப்பொழுதும் உங்கள் கூடவே வச்சுக்கிங்க. இது அந்த மாதிரியான சாவி. என்ன பொக்கிஷம் வேண்டுமோ அதை நினைப்பீங்க, உடனே அது வந்து சேர்ந்துடும். இது அப்படிப்பட்ட சாவி. இந்த சாவியை எப்பொழுதும் உடன் வைத்துக்கொள்வது என்றால் எப்பொழுதும் வெற்றி அடைவது. இப்பொழுது நீங்கள் விருந்தினர் இல்லை, உரிமையுள்ள ஆத்மாக்கள். பாப்தாதாவும் அந்த மாதிரியான அதிகாரி குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. என்ன அனுபவம் செஞ்சீங்களோ அந்த அனுபவத்தினுடைய பொக்கிஷத்தை எப்பொழுதும் மற்றவங்களுக்கு வழங்கி கொண்டே இருங்க. எந்த அளவு கொடுப்பீங்களோ அந்த அளவு அதிகரித்து கொண்டே இருக்கும். பெரும் வள்ளலாக ஆகுங்க. தன்னிடம் மட்டும் வச்சுக்காதீங்கன்னு பாப்தாதா சொல்கிறாங்க. நல்லது. விடை பெறக்கூடிய நேரம் காலை 3:30 மணிக்கு பாப்தாதா சொல்கிறாங்க. அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்களோடு சேர்த்து காலை வணக்கம். எப்படி இன்றைய இரவு மங்களமான சந்திப்பின் மகிழ்ச்சியில் கழிந்தது?
அதே மாதிரி எப்பொழுதும் இரவும் பகலும் தந்தையின் சந்திப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டே இருங்க. முழு சங்கமயுகமே எப்பொழுதும் தந்தையிடமிருந்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டே வளர்ச்சியடைந்து கொண்டே முன்னேறி சென்று கொண்டே பிறரையும் முன்னேற்றி கொண்டே இருங்க. எப்பொழுதும் பெரும் வள்ளல் வரமளிக்கும் வள்ளலாகி அநேக ஆத்மாக்களுக்கு தானமும் கொடுங்க, வரதானமும் கொடுங்க. நல்லது. அந்த மாதிரியான எப்பொழுதும் உலகத்துக்கு நன்மை செய்யும், எப்பொழுதும் இரக்க மனமுடைய, எப்பொழுதும் அனைவருக்காகவும் சுப பாவனை வைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பாபா வரதானம் கொடுக்குறாங்க. உணரும் சக்தி மூலமாக சுய பரிவர்த்தனை செய்யக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுங்க. தீவிர முயற்சியாளராக ஆகணும் அப்படின்னா பாப்தாதா சொல்கிறாங்க, உணரக்கூடிய சக்தி மூலமாக சுய பரிவர்த்தனை செய்யணும். எந்த ஒரு பரிவர்த்தனைக்கான சுலபமான ஆதாரம் உணரக்கூடிய சக்தி. எதுவரையிலும் உணரும் சக்தி வருவதில்லையோ அதுவரை அனுபவம் ஆகாது. மேலும் எதுவரையிலும் அனுபவம் இல்லையோ அதுவரையிலும் பிராமண வாழ்க்கையில் விசேஷங்களுடைய அஸ்திவாரம் உறுதியாக இருக்காது. ஊக்கம் உற்சாகம் நிறைந்த நடத்தை இருக்காது. எப்பொழுது உணரும் சக்தி ஒவ்வொரு விஷயத்தின் அனுபவியாக ஆக்குது, அப்போதான் தீவிரமாக முயற்சி செய்வோராகிவிடுகிறார். உணரும் சக்தி சதா காலத்துக்காக சகஜ பரிவர்த்தனை செய்திருது. ஸ்லோகன்: அன்பினுடைய சொரூபத்தை நடைமுறையில் வெளிப்படுத்தி பிரம்ம பாபாவுக்கு சமமானவர்கள் ஆகுக. அன்பினுடைய சொரூபத்தை நடைமுறையில் வெளிப்படுத்தி பிரம்ம பாபாவுக்கு சமமானவர்களாக ஆகுக. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.